நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை சந்திப்பு மாத்தித்தா இந்து கல்லூரி முன்பு அமைந்துள்ள பாரதியார் சிலை சுற்றியுள்ள வளாகம் சேதமடைந்தது. இதனை சரிசெய்ய பொதுமக்கள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்து பாரதியார் சிலையை புதுப்பித்து மற்றும் சுற்றுப்பகுதிகளை காம்பவுண்ட் சுவர் கட்டி சீரமைக்க அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். இதில் கண்காணிப்பு பொறியாளர் கண்ணன், உதவி செயற்பொறியாளர் அலெக்சாண்டர், உதவி பொறியாளர் பட்டுராஜன், சுகாதார அலுவலர் முருகன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லை சந்திப்பில் மகாகவி பாரதியாருடைய சிலை இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இது இந்த வெள்ளம் அதிகமான வந்த காலங்கள்லாம் இன்னைக்கு கழிவுநீர் உடைய 1,26,00,000 ரூபாய்க்கு இங்கே தமிழக அரசு இந்த கழிவுநீர் உடைய இதே ஒரு 1.5 ஆண்டு காலமாக ஒரு வருஷம் உள்ள வெள்ளத்தை முந்தியனால சீராக கழிவுநீர் உடை இல்லாதனால் தமிழ்நாடுடைய முதல்வர், பொறுப்பு அமைச்சர், இன்னைக்கு தமிழகத்தை வழிநடத்துகின்ற சின்னவர், அது இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுகின்ற கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய உட்பட இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மாநகரத்துடைய வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி மாநகரத்துக்கு தேவையான நிதிகளை பொறுப்பு அமைச்சர் தமிழ்நாடு முதல்வர் மூலமாக இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எந்த தேசிய தலைவர்களை நாங்கள் விடுவதில்லை. எங்களுடைய தலைவர் அதே மாதிரி மகாகவி பாரதியாருடைய அந்த இடத்தில் கொஞ்சம் இந்த இடம் சேதப்படுத்தியிருக்கிறது அறிஞ்ச உடனே அந்த இடத்தை சரிப்படுத்தி அது ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல நிலையிலே இந்த இடத்துல எல்லாரும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இந்த சிலை அமைஞ்சிருக்குது. அதனால ஒரு 5,70,000 ரூபாய்க்கு இதுக்கு பணி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய பணிக்கும் டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் ஒரு கான்ட்ராக்டுக்காரர் டெண்டர் எடுத்திருக்கார்கள். இப்போ அந்த இதை எடுக்கும் போது இதில் கொஞ்சம் சேதப்படுத்தியிருந்திருக்காங்க. அந்த சேதப்படுத்தின நாளைக்கு அந்த கட்டுமான பணியை இங்கே பின்னாலெல்லாம் நவீனப்படுத்தி எல்லாரும் அனைத்து பேரும் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அருமையாக வரும் என்று இது மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.